ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் உருண்டை தாங்க. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இதில் ஒரு துளி சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸுமே இதில் கிடைக்குங்க. விட்டமின் ஏ, பி12, மெக்னீஷியம், இப்படி எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த நட்ஸு, சீட்ஸ் வச்சு தான் நம்ம இதை இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க. தினமும் சாக்லேட் சாப்பிட்டு பழகினவங்க, தினமும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பழகினவங்க, அதெல்லாம் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த உருண்டை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான விதைகள் நம்ம பார்த்துடலாங்க. நான் 7 விதமான விதைகள் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த 7 விதமான விதைகள் இல்லை, ஏதாவது 2, 3 போட்டு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாங்க. நான் இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துடலாமா. இது வெள்ளரி விதைங்க, இது வெள்ளை பூசணி விதை, இது தர்பூசணி விதை, இது பச்சை பூசணி விதை, இது சியா விதை, இது ஆளி விதை. இது கூடவே பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதையும் நான் வச்சுருக்கேன். மொத்தம் 7 விதை வச்சுருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு 3 விதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட எடுத்துக்கலாங்க. இது கூட வேறு என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். பேரிச்சம்பழம் நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகளை நம்ம நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நட்ஸு பார்த்திங்கன்னா இது கூட பாதாம் பருப்பு ஒரு 10-12 எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், வால்நட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாதாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் முந்திரியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலை, எள், ஏலக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் நட்ஸு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் எள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்றது நான் சொல்லியிருக்கேன். உங்களால் என்னென்ன சேர்க்க முடியுமோ கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். எல்லா விதமான விதைகளும் கிடைக்காட்டினா நீங்கள் கட்டாயமாக இந்த 4 விதைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆளி விதை, சியா விதை, பச்சை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இந்த 4 விதையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இது கூட நீங்கள் நட்ஸு, அந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பம் தான். ஆனால் எல்லா விதைகளுமே எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த விதைகள் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க விதைகள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக மாறுற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லைங்க. லைட்டாக சூடு ஏறினாலே போதுங்க, நல்லாயிருக்கும். இந்த விதைகளை வறுத்துட்டு செய்யும்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற லட்டு உருண்டை பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி விதைகளை ஸ்டோர் பண்ணுறதாலும் லைட்டாக வறுத்துட்டு ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா வண்டு, பூச்சி எதுவும் வராமல் இருக்குங்க. அதனால் நம்ம வறுத்துட்டு செய்யலாம். நம்ம இப்போ மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் இல்லையா, லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணும்போது நமக்கு பொடிக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா விதைகளையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது கூட பொட்டுக்கடலை, எள் எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட ஏலக்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஆளி விதை வறுக்கும் போது எள்ளு மாதிரியே படப்படப்படன்னு ரொம்ப தெரிச்சு வருங்க. மேலே பற்றாத அளவுக்கு பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, வால்நட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எதுக்குமே நான் நெய் சேர்க்கலை, சும்மா தான் நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் சேர்த்து ரவை மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயிலே ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம விதைகள்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் அப்படியே கையில் மசித்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் ஹார்டான பேரிச்சம்பழம் வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கிறனால இந்த நெய்யிலே மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம நெய் சூடானதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற லட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இனிப்பு கொடுக்கறதுக்குமே இந்த பேரிச்சம்பழம் தான். அதனால் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றக்காக நான் நெய்யிலே இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்ச அல்வா பதத்துக்கு வந்துடணுங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த பேரிச்சம்பழம் நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிக்கணும் இல்லையா, அதனால் ஆற விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆற விட்ட விதைகள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் இந்த விதைகள் எல்லாமே முழுசாக போட்டுட்டு பாதாம், முந்திரி மட்டும் பொடிசாக நறுக்கிட்டு போட்டு நான் லட்டு பிடிச்சிருப்பேன். கடைசியாக கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி லட்டு பிடிச்சி ரைஃபாவுக்காக செஞ்சேன்னு சொல்லி நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரைஃபாவுக்கு செஞ்ச மாதிரியே எப்படி பொடி பண்ணி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கங்க. அவங்களுக்காக தான் இந்த தெளிவான வீடியோ. இப்போ பாருங்கள், நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. அதை இந்த பேரிச்சம்பழத்தை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம்.
முதல்ல சேர்க்கும்போது உங்களுக்கு ஈரப்பதம் பத்தாத மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கலந்து பெசரி எடுத்திங்கன்னா ஈரப்பதம் கரெக்டாக வரும். அப்போயுமே உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலை, பேரிச்சம்பழத்தோட ஈரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டி நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கூட நீங்கள் மசிச்சுட்டு சேர்த்துக்கிறலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க. பார்க்க தான் அப்படி தெரியும். நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா ஈரப்பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? கையில் ஒட்டாமலும் இருக்குது, நல்லா உருண்டையும் நல்லா பிடிக்க வருது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பத்தலைன்னா நீங்கள் நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் யார் யாருக்கா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த பழக்கம் இருக்குதுங்க. நான் மத்தியானம் லஞ்சு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் வீட்டில் ஏதாவது ஸ்வீட் இருந்தாலோ சாக்லேட் இருந்தாலோ வெல்லம் இருந்தால் கூட சின்ன துண்டை எடுத்து வாயில் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க, சாக்லேட் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அதை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை தான் சாப்பிட்றேங்க. இது சின்ன குழந்தைங்களதே பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாங்க. குட்டீஸ்க்கெலாம் சாக்லேட் கொடுத்து பழக்கியிருப்பீங்க இல்லையா? அதை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் இந்த உருண்டையை செஞ்சு கொடுங்க. இது நீங்கள் அப்படியே சாக்லேட் பார் மாதிரி கூட நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் சாப்பிட்டு பழக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அதை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக தினமும் ஒரு உருண்டை கொடுங்க. சுகர் இருக்குது, நான் எப்படி சாப்பிட்றேன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் நம்ம சீனி வெல்லம் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இனிப்புக்காக நம்ம பேரிச்சம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லைங்க. வெளியிலேயே வச்சாலுமே 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் செஞ்சு 1 மாதம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இருக்குதுங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, உடல் எடை அதிகரிக்குது, மூட்டு வலி இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குதுன்றவங்க தாராளமாக கட்டாயமாக நீங்கள் தினமும் ஒரு உருண்டை ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நோயெல்லாம் அப்படியே காணாமல் போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான லட்டு சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.